சிறகடிக்க ஆசை சீரியலை பாத்தீங்கன்னா புது வருஷத்துக்கு அதுமா வந்து ஒருத்தங்க சாப்பிட விடாம பண்றதுன்னு ஒரு காட்சியை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கேட்க வேண்டிய கேள்விகளை யாரும் கேட்கிற மாதிரியே தெரியல. சோ முதல்ல மனோஜையும் ரோகிணியும் பேச விடாம கதவை திறந்ததே வை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜயா இத பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து முத்துகிட்ட சிட்டி கிட்டக்க அடிக்கடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. ரோகிணி நீ 2-3 தடவைக்கு மேல அப்படிங்கறத சொல்ல, அப்ப இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இதுல பணம் தாண்டி வேற ஏதோ விவகாரம் இருக்குன்னு முத்து சந்தேகப்படுறாரு. அதை எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சிடலாமான்னு கேட்டா அதெல்லாம் வேணாம், இப்பதான் இந்த பிரச்சனை ஓடுதுன்னு மீனா தடுத்து நிறுத்திடுறாங்க. மீனாதான் பல நேரங்கள்ல இந்த கதையோட வில்லினே நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு வந்து தேவையான விஷயத்த தேவையான டைம்ல சொல்லாம விடுறதே அவங்களாதான் இருக்காங்க. சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்ப சாப்பிட எல்லாத்தையும் ரெடி பண்ணி அண்ணாமலைய வந்து பேக் பண்ணி அவர் புதன்கிழமை வேலைக்கு போறாருன்னு அனுப்ப, அந்த சமயத்துல ரோகிணி போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு பார்த்தா அவர் உடனே வந்து எல்லாம் எனக்கு புரியுதுமா, ஆனா வந்து நீ பண்ணது தப்புதானே, நீ எவ்வளவு சொன்னாலும் ஒரு கூட்டு குடும்பத்தை இதெல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கேட்க வேண்டிய கேள்வியை அவர் கேட்கல. என்னன்னா ஒரு பிராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நாங்க பணத்தை கொடுத்துடலாம்னு நினைச்சோம், ஏமாத்தலாம்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. இப்ப பிராஃபிட் வந்துச்சு, பிராஃபிட் வந்த உடனே நீங்க உங்களுக்கு தனியா வீடு வாங்க தானே பார்த்தீங்க, பணத்தை கொடுக்கறத பத்தி உங்க மனசுல வரவே இல்லைங்கிற கேள்வியை யாருமே கேட்கல. 15 லட்சம் போட்டுதானே பிசினஸ் ஆரம்பிச்சீங்க, மிச்சம் 15 லட்சத்தை வந்து உங்க செலவுக்கு யூஸ் பண்ணீங்களே, யாரும் கேட்கல. எப்படி இந்த அளவுக்கு கூமுட்ட குடும்பமா இருப்பாங்க, நமக்கு புரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சோ இது நடந்துகிட்டு இருக்கும்போதே அடுத்து எல்லாத்தையும் சாப்பிட உட்காரும் பொழுது வந்து ரோகிணியை எந்திரிக்க சொல்றாங்க. விஜயா யாராச்சும் பரிந்து பேச போனாங்கன்னா அவங்கள திட்டுறாங்க. இதுல மனோஜ் வந்து வைஃப்க்கு பரிந்து பேசாம எல்லா பிரச்சனையும் உங்களால தான் முத்து மீனா கிட்ட சொல்றாரு. இவரு பண்ண தப்பெல்லாம் மறைச்சிட்டு வெட்கமே இல்லாம அவரும் தப்பு செஞ்சுட்டு உட்கார்ந்து சாப்பிடும்போது நமக்கே வந்து பலாருன்னு ஒன்னு விடலாமாங்கிற மாதிரி ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்காரு. சோ இது எல்லாத்துக்கும் நடுவுல ரோகிணி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கோவமா கிளம்பி போய் எங்க அம்மா இருந்தா என்ன பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நேரா பார்வதி கிட்ட போயிட்டு பார்வதி கிட்ட ஒரு டிராமாவை போடுறாங்க. நான் உங்களையும் அம்மாவை தான் பார்த்தேன்ட்டு, இவங்கள்ட்ட இருந்து 2 லட்சம் திருடுனது அவங்கதான். சோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பார்வதி சாப்பிட வச்சு கண் கலங்கி விஜயா வர வச்சு பஞ்சாயத்து பண்ணலாம்னு பாக்குறாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.